இரு கரம் கூப்பி மன்னிப்பு கேக்குறோம் பிரதர். We support மகாவிஷ்ணு. இங்க வந்து வேற மாதிரி வந்து தயவு செய்து ஊடக நண்பர்கள் அதையும் வந்து அன்போட கேட்டுக்கொள்கிறேன். மாற்றுத்திறனாளி வந்து பேசிட்டாங்களா ரைஸ் பண்றாங்க. திருப்பூர்ல பாத்தீங்கன்னா வந்து அவ்வளவு ஒரு 100 மாற்றுத்திறனாளி மண்டபம் எடுத்து அவங்களுக்கு சாப்பாடு முதல் கொண்டு அவங்களுக்கு என்னென்ன குறைகள் பண்ணிருக்காங்க. சாப்பாடு போட்டு இங்க பாருங்களா, நீங்க ஒரு கேள்வி கேக்குறீங்க, அண்ணன் ஒரு கேள்வி கேக்குறாரு. இப்ப நான் இருங்க, நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்க கேக்குற கேள்விக்கு ஒரு தப்பு வந்து தப்பு இல்ல தப்பு ரைட் நான் சொல்ல வரல. இங்க நான் தப்பு ரைட்லாம் சொல்ல வரல. அண்ணன் என்ன பேசிருக்காங்க? நல்லது வந்து மகாவிஷ்ணு மட்டும் பண்ணல, சரி உலகத்துல பல லட்சம் பேர் பண்றாங்க. தப்பு யாரு பண்ணாலும் அவங்க முன்னாடி சரி பிரதர் ஊடகம் கேள்வி கேட்கும். ஆமா பிரதர் கேட்கலாம். இதுக்கு இல்ல பிரதர், இதுக்கு பாத்தீங்க வெச்சுக்கோங்களேன், அதுக்கு ப்ரமோஷனுக்கு தனியா நீங்க வச்சுக்கங்க, ஐடி விங் வச்சுக்கங்க. அதை ஊடகம் செய்யாது. பிரதர் 4ஆம் தூண் வந்து தவறு செஞ்சா தட்டி கேட்கும். மெய்யியல பத்தி பேசுறதுக்கு நீங்க வந்து போன ஜென்மத்துல தப்பு பண்ணாதான் அழகா இல்லன்னு சொல்லும்போது அது அந்த தப்பை எப்படி நம்ம சரியா சொல்ல முடியும்? பிரதர் அந்த வீடியோ பாத்தீங்களா? இந்த மாதிரி நீங்க எந்த சேனல் பிரதர்? நியூஸ் தமிழ். சூப்பர் பிரதர். எல்லாமே போட்டீங்க. எல்லாமே அது நீ எல்லாம் வந்து உங்க சொந்த கருத்து தான். இப்ப உங்களை யாரு இது கேள்வி கேக்குறாங்க? எனக்கு சுய அறிவு இருக்கு, நான் கேள்வி கேக்குறேன். யாரு சொல்லிலாம் கேள்வி கேக்குறாங்க? சரி பிரதர். நான் வந்து 5 அறிவு கிடையாது, எனக்கு 6 அறிவு இருக்கு. நான் அனைத்து ஊடகங்களையும் பார்த்து நேத்து முழுக்க அந்த செய்தியை ஃபாலோ பண்ணேன். செய்தி வெளியிட்டு அந்த அடிப்படையில இந்த கேள்வி கேக்குறேன். கண்டிப்பா பிரதர் 2 நாளா அவரை பத்தி கேள்வி கேட்க அவசியம் கிடையாது. 2 நாளா நீங்க பண்ணிட்டே இருக்கீங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு வார்த்தை தமிழ்ல ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். ஏத்துக்கிறீங்களா? தமிழ்ல ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை இருங்க பிரதர். லெட்ஸ் மீ எக்ஸ்பிளைன். தமிழ்ல ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். நீங்க எந்த வார்த்தை யூஸ் பண்ணீங்க? அதுதான் பிரதர். நீங்க சென்டென்ஸ் முடிக்க இல்லையே. தமிழ்ல அந்த இந்த படத்துல கூட பாத்துருப்பீங்க, புலிகேசி படத்துல அந்த ஒரு அந்த வடிவேலோட அந்த காமெடி கூட வரும் பாருங்க. அடுத்த வார்த்தையை சேர்த்து பார்க்க வேண்டும். மன்னா நீ ஒரு மாமா மன்னா அப்படின்னு. அப்ப தமிழ்ல என்ன ஆகுது பாருங்க. மாமன்னா நீ ஒரு மாமா மன்னா அப்படின்றாப்ல அந்த இதுல நகைச்சுவை. தமிழ் மெய்யியல், தமிழ் ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். அத கொன்னுடுச்சே. ஒரு ஆசிரியரை பார்வை திறன் ஆசிரியரை சத்தியமா யாரு மனதும் புண்படுத்தணுமோ இல்ல மாற்றுத்திறனாளிகள் மனதை புண்படுத்தணும்ன்ற வந்து ஒரு நோக்கம் மகாவிஷ்ணு கிடையாது. ஒருவேளை ஏதாவது ஒரு பிரஸோ மீடியாவோ இந்த மாதிரி கான்ட்ரவர்சி வந்து இந்த மாதிரி பெருசா ஆகணும்னு நினைச்சாங்கன்னா தயவு செய்து அண்ணன் சார்பா நாங்க வந்து ஃபாலோவர்ஸ் அவரோட யூடியூப் சேனலை பார்த்து என் வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. எனக்கு மட்டும் இல்ல, இது வந்து ப்ரூஃபே இருக்கு. சோ வந்து அவங்க சார்பா எங்க குருஜி சார்பா நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். நாங்க கேட்கற மன்னிப்பு இப்ப அதே பிரஸ் மீட்ல அண்ணனே கேட்பாங்க. அண்ணனை ஃபுல்லா பேச விட்டுருந்தா அது என்ன கதைன்னு தெரிஞ்சிருக்கோம். டீகோட் பண்ணிருக்கோம். அவரை வந்து பேச விடல, அதுக்குள்ள கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு. பேச விடலையே சார். அவரை வந்து சங்கர் அப்படின்னு அழைக்கப்படுற டீச்சரை ரொம்ப ஆளுமையில தான் பேசுறாரு. உங்களுக்கு உங்களுடைய சிஇஓட அறிவு கேட்கிறாரு. எல்லாமே கரெக்ட் தான். சந்திரமுகி படம் பாத்தீங்களா? இருங்க லட்சுமி எக்ஸ்பிளைன். சந்திரமுகி இருங்க, நான் சொல்றேன் கோட்ல விடுங்க, கோட்ல கட்டி விடுங்க. ஆனா கோட்ல விடுங்க அப்படி கிடையாது. ரஜினி சொல்றீங்க. வணக்கம், என்னோட பேர் குகன். நான் விருகம்பாக்கத்துல இருந்து வரேன். படங்களை எடுத்துக்காட்டா சொல்றீங்க. நீங்க டிராமா ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது. டிராமா ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது. இல்ல இப்ப சொல்றாங்களா சந்திரமுகியா நின்னா சந்திரமுகியா மாட்ட சந்திரமுகி ஆயிட்டா அப்படின்றப்ப அப்ப வந்து அண்ணன் வந்து தவறா எதுவுமே பேசல. நீங்க அடுத்த அதாவது வந்து அவரோட கருத்தும் கிடையாது. அடுத்த ஜென்ம நீங்க வந்து இப்ப நீங்க செய்யற பாவ புண்ணியங்கள் அடுத்த ஜென்மத்துல வந்து இது மாதிரி அது மாதிரி அதெல்லாம் வந்து இவரோட அதாவது பிரதர் ஹாஸ்பிட்டலா ஒருத்தங்க சொன்னத ஒருத்தர் சொல்றத மேல்கோள் காட்டி அதாவது வந்து ஒருத்தர் சொன்னத மேல்கோள் காட்டி சொல்றதுக்கு அவர் மேல வழக்கு பழிய முடியாது. இது அவர் சொந்த கருத்து கிடையாது. திருவள்ளுவருக்கு குறை சொல்லுவீங்களா? அதுக்கு இரு கரம் கூப்பி மன்னிப்பு கேக்குறோம் பிரதர். சரி இங்க பாருங்க, துபாயில கிளாஸ் இருக்கு, சிங்கப்பூர்ல 10th தேதி கிளாஸ் இருக்கு. எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு அவர் என்ன சொல்லிருக்காரு பாத்தீங்களா வீடியோல? நான் இந்திய ஏரியா நம்ம சட்டத்தை மதிக்கிறேன், இந்தியா பைலா நான் மதிக்கிறேன், நான் எங்க இருந்தாலும் என்னோட எல்லா வேலையும் க்ளோஸ் பண்ணிட்டு அவர் வந்து இப்ப இங்க வந்திருக்காரு. இங்க வந்தா கைது பண்ணுவாங்க தெரியும். இன்னைக்கு சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஹாஸ்பிட்டலாம் லீகல் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. 2 நாள் உள்ள இருப்பாங்கப்பா. எங்க கொண்டு போனாங்க? என்ன அவருக்கு எதனா ஆச்சுன்னா யார் பொறுப்பு? மகாவிஷ்ணுக்கு எதனா ஆச்சுன்னா, எங்க குருஜிக்கு எதனா ஆச்சுன்னா யார் பொறுப்பு? நன்றி பிரதர். குகன் விருகம்பாக்கத்துல இருந்து வரமா? விருகம்பாக்கம் சட்டமன்ற பிரதர். நான் வந்து அவரோட டிரைவர் பிரதர்.
மகாவிஷ்ணு அண்ணனோட குருஜியோட டிரைவர் நான். ஆமா பிரதர். பிரதர் நான் ஒரு 7 வருஷமா இருக்கேன் பிரதர். ஃபாலோவரா இருந்து வந்த டிரைவர் பிரதர். அதெல்லாம் கான்ட்ரவர்சிலாம் அது கட்சியில் ஒரு கான்ட்ரவர்சி ஆயிருக்கு. ஒரு ஊனமுற்றதை பத்தி பேசியிருக்காங்க. இது வந்து பேசும் பொருளா ஆகிவிட்டது. அதனால என்ன பண்ண போறாங்க அப்படின்னா வந்து சட்ட ரீதியா வந்து இதுக்கு என்ன பண்ணணுமோ அது பண்ணணும். அவர் பேசுனது சரின்னு நினைக்கிறீங்களா இல்ல தப்புன்னு நினைக்கிறீங்களா? பிரதர் ஒரு வார்த்தை தான் சொல்றேன். தமிழ்ல ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். சரிங்களா? ஒரு அண்ணா அதுக்கு பகிரங்கமா மன்னிப்பு கேட்பாரு. சத்தியமா அண்ணா மன்னிப்பு கேட்பாங்க. ஐயா மன்னிச்சிருங்க. அதான் சொல்றேன். திருப்பி இவ்வளவுதான் சொன்னல. அண்ணா மன்னிப்பு கேட்பாரா? கண்டிப்பாக மாற்றத்தினாக மனம் வருத்தப்படும்படி பேசியதால், புண்படும்படி பேசியதால் அண்ணா வந்து கண்டிப்பா மன்னிப்பு கேட்பாங்க. 100% கேட்பாங்க. இப்ப அரசியல் சட்டப்படி பள்ளியில மதம் சார்ந்து பேசக்கூடாது அப்படின்னு இது மதம் சார்ந்தே இல்லையே. ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் தானே. மாணவிங்களுக்கு எக்ஸாம் அவங்கள ப்ரிப்பேர் பண்றதுக்கும் அவங்கள ஆயத்தம் பண்றதுக்கும் நீங்க வந்து உங்களோட முழு கவனமும் வந்து படிப்புல இருக்கணும். இந்த காதல், கல்யாணம், கத்திரிக்காய் இது மாதிரி எதுவுமே வந்து இப்போ இந்த படிக்கிற வயசுல எதுவுமே வச்சுக்காதீங்க. உங்களோட ஃபோக்கஸ் புத்தக படிப்பு. இந்த படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் மத்தக படிப்பு. இல்ல இப்ப பள்ளிகளில் அரசு பணத்துல நடக்கிற பள்ளிகள்ல மதம் சார்ந்து பேசக்கூடாது. ஆமா ஒரு நிமிஷம். அப்படியே அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கும் பொழுது அங்க ஆசிரியர் சங்கர்கிட்ட இவர் வந்து மிரட்டுவதோ அவர்கிட்ட வந்து அநாகரிகமா நடந்துக்கிறதோ சரியா? இல்ல அது வந்து கண்டிப்பா வந்து அதை நான் வந்து நீங்க சொல்றது கரெக்ட் தான். அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் நம்ம மன்னிப்பு கேட்கறோம். நாங்க சங்கர் சார் கிட்டே அன்னைக்கே வந்து அது முடிஞ்சு போச்சு சார். அது ஆக்சுவலா வந்து பிரச்சனையே வந்து நீங்க இவ்வளவு ஊடகத்தா இருக்கீங்களா? பிரச்சனை எங்க நடந்ததுன்னு தெரியுமா உங்களுக்கு? பிரச்சனை சைதாப்பேட்டை நடந்துச்சு. நாங்க எம்ஜிஆர் நகர் இருந்தீங்க. அண்ணா வந்தாங்க. இந்த கல்வி செல்வங்களுக்கு, இந்த மாணவிங்களுக்கு, அந்த ஸ்கூல்ல படிக்கிற எல்லாருக்கும் 1 லட்சம் ரூபாய் நிதி பண்ணிருக்காரு. அண்ணா நிதி உதவி பண்ணிருக்காரு. எம்ஜிஆர் நகர் அசோக் பில்லர் ஸ்கூல்ல வந்து 1 லட்சம் ரூபாய் இந்த மாணவி செல்வங்கள் உங்க படிப்பு செலவு வருஷமா ஸ்பீக்கர் போடுங்களோ, லைட் போடுங்களோ, வாட் எவர் இட் இஸ். போன உடனே பேச்சு தொடங்குறதுக்கு முன்னாடி அங்க போன உடனே அன்பு குழந்தைங்களா நீங்க நல்லா படிக்கணும், வாழ்க்கையில இன்னும் நீங்க மென்மேல வளரணும். இந்த அரங்கத்துல மைக் இல்ல, சோ வந்து நம்ம மைக்கு வந்து 1 லட்சம் ரூபாய் டொனேஷன் கொடுத்துருக்காங்க அண்ணா பள்ளிக்கு, அரசு பள்ளிக்கு. அதை பத்தி கேட்கல. கான்ட்ரவர்சி சங்கர் சார் வந்து சைதாப்பேட்டை ஸ்கூல் அவரு சொல்லிதான் நான் இங்க வந்து பேசணும் அப்படின்றாரு. இல்ல அப்படி சொல்லல, அப்படிலாம் சொல்லல. சிஇஓ எல்லாம் இல்லங்க. தலைமை ஆசிரியர் கூப்பிட்டுருக்காங்க. தலைமை சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்களா? தலைமை சஸ்பெண்ட் பணியிடை பண்ணி வாட் எவர் அது வந்து சஸ்பெண்ட் பண்ணாலும் சரி, டிரான்ஸ்ஃபர் பண்ண ரெண்டுமே ஒண்ணு தானே. அமைச்சர் வந்து இதுக்கு கடுமையான கண்டனத்தை. ஆனா இங்க பாருங்க, நான் வந்து என்கிட்ட வந்து உறுப்பினர் கார்டு முதல்ல இருக்கு. நானும் திமுக காரன் தான். சரிங்களா? I will show my. நீங்க திமுக அதிமுக எது வேணாலும் இருங்க. நீங்க சொல்றீங்களா? சரியா? நீங்க சொல்றீங்களா? 127 நான் இருக்கேன். திமுக உறுப்பினர் தான். எனக்கு எந்த பதவியும் கிடையாது. நான் வந்து எங்க பரம்பரையே திமுக தான். என் வீட்டுல வந்து வாசல்ல வந்து பாத்தீங்கன்னா கருப்பு சவு தான் போட்டிருக்கோம். ஏன்னா நான் உறுப்பினர் என்பதை பெருமை கொள்கிறேன். அண்ணன் தவறா பேசிட்டாங்க. அது வேற. இது கட்சியை பத்தி எதை பத்தி நீங்க வந்து அதை பத்தி அமைச்சர் வந்து பேசியிருக்காரு இல்லையா? கல்வித்துறை ஆனா இருக்கத்திலே உதயண்ணனோட அடுத்து உதயண்ணன் மாதிரி எங்களுக்கு வந்து இந்த கட்சியில சப்போர்ட் பண்றேன்னா அன்பில் அண்ணன் தான். எங்க அன்பில் அண்ணன் தான். இப்ப 10,000 ரூபாய் வந்து ஒவ்வொரு பயிற்சிக்கும் வசூல் பண்றாரு. சரி, அது எதுக்கு வசூல் பண்றாரு? இந்த கேள்வி நீங்க யார்கிட்ட கேட்கணும்? நான் ஒரு ஃபாலோவர்னு சொல்றேன். இந்த கேள்வி நீங்க யார்கிட்ட கேட்கணும்? இல்ல நீங்க அவருக்காக பேசுறீங்க. நீங்க எந்த சேனல் பிரதர்? ட்ரைப் சேனல்ல வந்து நான் கண்டிப்பா வந்து மகாவிஷ்ணு கிட்ட சொல்லி உங்களுக்கு நான் ஒரு இன்டர்வியூ கொடுக்க சொல்றேன் பிரதர். உங்களோட கேள்விகள், உங்களை கேட்க சொன்ன கேள்விகள்லாம் வந்து நீங்க அண்ணன் கிட்ட கேளுங்க பிரதர், குருஜி கிட்ட கேளுங்க. இல்ல அவர் இப்ப பறக்க முடியும், நெருப்பு மலை கொட்ட முடியும்ன்றாரு. இதெல்லாம் வந்து சாத்தியமா? நீங்க நம்புறீங்களா பிரதர்? இதெல்லாம் அண்ணன் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. நீங்க வந்து நீங்க எல்லாம் வந்தீங்க, இப்ப நீங்க கேள்வி கேட்க சொன்னீங்க. நான் ஆல்ரெடி பேசிட்டேன். இப்ப உங்களை கட் பண்ணி நான் அடிப்போறதுக்கு எனக்கு எல்லாம் நான் போகுது. என்கிட்ட பேச சொன்னால அதை நம்புறீங்களா? இப்ப நீங்க நம்பலாதனால அதுக்குள்ள அவங்க கூட இருக்கிறீங்க. நீங்க நம்புறீங்களா? மாற்றம் நடக்குது, மாற்றம் இருக்குன்னு சொல்றேன். அதாவது காட்டுல நடக்க முடியும், நெருப்பா திங்க முடியும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை நீங்க நம்புறீங்களா? நீங்க தீட்சைக்கு எவ்வளவு பணம் கொடுத்தீங்க? அண்ணா இங்க பாருங்கண்ணா, இந்த கேள்வி எல்லாம் வந்து நீங்க மகாவிஷ்ணு கிட்ட கேட்க நீங்க ஆசை ஃபாலோவர் நீங்க கொடுத்த பணம் கேக்குறேன். நீங்க எதுவும் பணம் கொடுத்தீங்களா? பியூர் கோல்டு பிரதர் அண்ணா.
சரிங்களா? எவ்வளவு நித்யானந்தெல்லாம் பாருங்களேன் அப்படி இப்படின்னு சொன்னாங்க ஒரு பாலியல் வழக்கு. அது இவர் கூட தான் கொடைக்கானல்ல போய் பெண்களோட ஆடுற வீடியோக்கள்லாம் சமூக ரீட்ரீட்மெண்ட் ப்ரோக்ராம். அது என்ன அது வந்து மெய்யியல் சார்ந்த இது. இப்ப எப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கூல்ல உங்களுக்கு பிடி இல்லையா, படிக்க அனுப்புறீங்க, ஸ்கூல்ல உங்களுக்கு பிடி இல்லையா, பிடி சொல்லுங்க, பாட்டு போட்டு ஆடுவாங்களா? அதை வந்து ஏதோ ஒரு சமூக வலைத்தளத்துல வந்து நீங்க வந்து இந்த பேக்ரவுண்ட் பிஜிஎம் எல்லாம் பத்திட்டு நீங்க அதை வந்து கம்பேர் பண்ண கூடாது. பெண்கள் ஆண்கள் எல்லாம் டான்ஸ் ஆடுறதுக்கு வந்து ஒண்ணுமே இல்ல. அதுதான் இதுவும் ஒரு குட்டி நித்யானந்தா மாதிரி இருக்கு. ஜக்கி வாசுதேவ் எல்லாம் வந்து அண்ணன் தாண்டி போயிட்டாரு. ஜக்கி வாசுதேவ் இருக்காங்கல்ல, நீங்க நித்யானந்தெல்லாம் விட்டுருங்க. ஜக்கி வாசுதேவோட அந்த அந்த தன்மைக்கு அண்ணன் வந்துட்டாங்க பிரதர். டிரான்ஸ்ஃபர்மேஷன் பிரதர். யாருமே வந்து ஞானம் அடையக்கூடாதா? ஒருவேளை இந்த வழக்கு இந்த விசாரணையானது மிகப்பெரிய அவருக்கு எதிராக அவருடைய ஃபாலோவர்ஸா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறேன். ஃபாலோவரா என்ன பண்ணுங்க? ஆனா அப்படியே உட்காந்து மெடிடேஷன் பண்ணுவோம்னா எங்களுக்கு கத்து கொடுத்ததுதான் மெடிடேஷன். மெடிடேஷன்ல பரம்பொருள் யோகம்னு ஒன்று கத்து கொடுத்துருக்காப்புல. அந்த பரம்பொருள் யோகம் பண்ணி நம்ம என்ன வேணா, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து நம்ம மனசுக்குள்ள நம்மளே நம்ம என்ன நினைக்கிறோமோ அவன் மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு என்னோட வருத்தமோ கோபமோ சந்தோஷமோ துக்கமோ இதெல்லாம் கடந்து வர்றதுதானே வாழ்க்கை பதிவு அழிக்கணும். அவ்வளவுதானே. அண்ணன் கேட்டு We support Mahavishnu. We support Mahavishnu. அண்ணா கண்டிப்பா பேசுறேன், கண்டிப்பா பேசுறேன், புதிய தலைமை பேசுறேன். We support Mahavishnu. We support Mahavishnu. I support Mahavishnu. சொல்லுங்க 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 சொல்லுங்க. அவர் வராருன்றது ஃபாலோ பண்ணிட்டு நீங்க வந்தீங்களா? அவர் ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லைண்ணா, ஆனா வீடியோல நம்ம சன் டிவில வந்து நியூஸ் வந்துச்சுண்ணா, இந்த மாதிரி வந்து அண்ணன் இங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே பேட்டி போட்டுருந்தாரு. நன்றி நன்றி நன்றி. அண்ணன் இங்க ஏர்போர்ட் வரான்றதுனால ஃபாலோவரா எல்லாம் வந்தோம். சரி இல்ல அண்ணன் வந்து வேற வழியா கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னாங்க. சரி இப்ப அண்ணா அவ்வளவுதான் கிளம்பி போறோம். ஆனா அருமையா இருக்கும்னா நான் பர்சனலா சொல்றேன்னா உங்களுக்கு அட்வைஸ் பண்றேன், தயவு செய்து என்னைக்காவது உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நீங்க எப்போ மன உளைச்சல் இருக்கீங்களோ மகாவிஷ்ணு வீடியோ போட்டு, பரம்பொருள் ஃபவுண்டேஷன் மகாவிஷ்ணு வீடியோ போட்டு பாருங்க. நீங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன வந்து, ஆனா என்னோட பேரு குகன், நான் விருகம்பாக்கத்துல இருக்கேன், விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கேன். வீட்டு அட்ரஸ் வந்து சொல்றேன். நீங்க அந்த வீடியோ பாருங்க, அவர் சொல்ற மெடிடேஷன் பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா என் வீட்டுல வந்து பெட்டி எடுங்க. புரியுது புரியுது. அதாவது பிரதர் புரியுது பிரதர், இதுக்கெல்லாம் வந்து நீங்க அண்ணன் கிட்ட தானே கேட்கணும். அவர் வந்து ஸ்பிரிச்சுவல் ஸ்பீக்கர். அவருக்கு என்ன தெரியுமா அதெல்லாம் அவர் பேசுவாரு. நீங்க ஒரு பெண்ணா இருக்கிறீங்க, முற்பிறவில செஞ்ச பாவ புண்ணியத்தினாலதான் வந்து கண்ணு தெரியாம காது கேட்காம மாற்றுத்திறனாளிகளா பிறக்கிறாங்க அப்படின்னு அவங்களை இழிவுபடுத்துறது. இது அவங்களை இழிவுபடுத்துறது. அதுதான் ஸ்கிரிப்சர்ஸ்ல இருந்தாலும் அதை நம்ம சொல்றப்ப அந்த கம்யூனிட்டியை நம்ம இழிவுபடுத்துறது. ஸ்கிரிப்சர்ஸ்ல வந்து பகவத்கீதை பெண்கள் பாவயோனியில் பிறந்தவர்கள். அதெல்லாம் படிச்சுட்டு எனக்கு அதெல்லாம் தெரியாது சார். ப்ளீஸ் அவ்வளோ இதெல்லாம் போட்டுருவாங்க, இதெல்லாம் எனக்கு தெரியாது. அவர் சொன்னதே எனக்கு ஒன்றும் தப்பா தெரியல. மேபி இதை பார்த்தாங்கன்னா ஃபியூச்சர்ல அவங்க சொல்றாரு இல்லையா, பீப்புள் எல்லாம் பாவம் பண்றதுக்கு யோசிப்பாங்களா, ஐயோ நம்ம பாவம் பண்ணி ஹேண்டிகேப்பா போட்டோம், நம்ம கரெக்டான பாதையில போகணும். அப்ப நல்லது பண்ணி கரெக்டான இதெல்லாம் பண்ணிருக்காரு. இன்னொரு பக்தர், அவருக்கு நெருக்கமான பக்தர் புகன் வந்து மன்னிப்பு கேட்பார். ஓகே அப்படின்னு சொல்லிருக்காங்க. மகாவிஷ்ணு மன்னிப்பு கேட்பார் அப்படின்னு சொல்றாரு. நீங்க அப்படி நினைக்கிறீங்களா? அவர் மன்னிப்பு கேட்கணும், அது அவரோட சாய்ஸ் சார். ஞானத்தை கத்துக்கிட்டாதான் நீங்க யாருன்னு உணர்வீங்க. நான் யாருன்னு உணர்ந்தா மட்டும்தான் இந்த உலகத்துல கஷ்டம் இல்ல நஷ்டம் இல்ல எல்லாத்தையும் உணர முடியும். நான் ஒரு ஹஸ்பண்ட் இல்லாம இவ்வளவு இதுவா இருக்கேன்னா நான் உண்மை சொல்றேன், இந்த ஒரு இதுக்குள்ள வந்த பிறகுதான் எனக்கு ஒரு வாழ்க்கைனா என்னன்னு புரிஞ்சுது. இது எல்லாமே ஒரு மாய பிம்பம்னு புரிய ஆரம்பிச்சது. விழிப்பா இருங்க, உங்களுக்கும் ஞான புரிதல் வர ஆரம்பிக்கும். கண்டிப்பா நீங்களும் அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உண்மை அவர் 1800 வீடியோ பேசிருக்காரு. செம்ம தெளிவா பேசுறாரு. யாருமே இந்த மாதிரி பேசி நான் பார்க்கல. ஆன்மீகனாலே நானே வெறுப்பேன், யாராவது மொக்கையா பேச. ஆனா இந்த வீடியோ அவ்வளவு தெளிவா சூப்பரா சொல்வாரு. நீங்களுமே பாருங்க, தெளிவாகுங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல வரேன். தேங்க்யூ சோ மச்.